Hi friends, welcome to Amildampu. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எக்மோர் கவர்மெண்ட் மியூசியம்ல நடக்கிற இந்தியன் ஆர்டிசன் பசாருக்கு தான் வந்திருக்கோம். இங்க 60க்கும் மேல பாத்தீங்கன்னா ஸ்டால்ஸ் வந்து போட்டுருக்காங்க. எல்லாமே வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஹேண்ட்லூம், லைஃப் ஸ்டைல் ஃபேஷனுக்கான ஒரு பெரிய எக்ஸிபிஷன் இது. இது எவ்வளவு நாள் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 days, ஜூலை 28ல இருந்து ஆகஸ்ட் 6th வரைக்கும் வந்து இது நடக்கும். அண்ட் டைமிங் வந்து மார்னிங் வந்து 10:30லேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிபிஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ என்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு கடையில் இந்த மாதிரி உட்டன் ட்ரேஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா ஹெவியாக வெயிட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் அந்த டிசைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அதெல்லாமே வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் தான். அண்ட் இந்த மாதிரி லேம்ப் இருக்குது பாருங்கள். இதுலேயும் வந்து அந்த ப்ளக்குக்கான கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம வந்து அந்த பல்ப் இது மட்டும் போட்டால் போதும். ஸோ அதுலேயே எல்லாமே ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸுங்கிறனால ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 300, 350, 400 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வால் ஹேங்கர் வந்து நம்ம மாட்டுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைல்ஸ், இது மார்பிள் இது மாதிரி வந்து ஃபினிஷில் அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வந்து சிங்கிள் ஹூக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லேம்ப்லேயே வந்து சின்னதும் வந்து நார்மல் டேபிளில் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹேங் பண்ணிக்கிற மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் வந்து இருக்குது. அண்ட் அந்த வால் ஹேங்கிங்லேயே பார்த்தீங்கன்னா இது 2 ஹூக் வர மாதிரி இருக்குது. இதுலேயே வந்து 3, 6 பெரிய அந்த இது இருக்கும் இல்லையா ஹேங்கிங் இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றிலுமே அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டால் பார்க்கலாம். இதில் வந்து ஃபுல்லாக வந்து டெரக்கோட்டா உட்டன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஓனாக அவங்களாம் மேக் பண்ணது டெரக்கோட்டா ஜுவல்லரி. இயரிங்ஸ் வந்து தனித்தனியாகவும் இருக்குது. கம்மி ப்ரைஸில் 30 ரூபா 40 ரூபாயிலேருந்து 300 ரூபா 400 ரூபா வரைக்குமே இயரிங்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க டெரக்கோட்டாவில். அண்ட் இந்த மாதிரி செட்டும் இருக்குது. நெக் செட்டு வித் இயரிங்ஸோடு வரக்கூடிய செட்டும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சாரீக்கோ என்ன வியோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இயரிங்ஸ்லேருந்து நெக் செட் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஹேண்ட்லூம்ஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக நமக்கு வந்து தெரியும். பட் அதோட குவாலிட்டி, அதோட நம்ம இது கையில் எடுத்து நமக்கு பார்க்கும் போதே நமக்கு அதோட ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து தெரியும். பட் அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்க்கெலாம் வந்து ரொம்ப ப்ரைஸ் வந்து பார்கெயின் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் பெரிய ஐட்டம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஜுவல்லரிஸ் அந்த மாதிரிலாம் அதிகமாக நிறைய ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மேபி கொஞ்சம் வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணி வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன்ஸ் பார்த்திங்கன்னா 30, 40, 35 அந்த மாதிரி சொன்னாங்க. அண்டு இந்த உட்டன் டாய் பார்த்திங்க அப்படின்னா 200, 150 அந்த ரேஞ்ச் வந்து சொன்னாங்க. அண்டு இங்கே நிறையா இருந்துச்சு உட்டன் டாய்ஸ் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி மவுத்தாரன்னு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தஞ்சாவூர் பொம்மைன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்டு இதெல்லாமே வந்து ஆக்சிடைஸ் ஜுவல்லரிக்குன்னு ஒரு பெரிய ஸ்டால் போட்டிருக்காங்க. 2-3 கடைங்க ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் அதில் ஒரு ஸ்டால் தான் இது. பிரேஸ்லெட்ஸ்லேருந்து இயரிங்ஸே வந்து வெயிட்டாகவும் இருக்குது, வெயிட்லெஸ்ஸும் வந்து இருக்குது. ஸோ ஜிமுக்காஸ்லேருந்து நிறைய வெரைட்டிஸ் அண்ட் ரிங்கு, அதுக்கப்புறம் வந்து சோக்கரு, இந்த நார்மல் நெக்ஸ் பீஸு, ஹாரம் மாதிரி வரக்கூடியது இல்லை ஃபுல் செட்டாக சொல்லிட்டு ஆக்சிடைஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாமே இருக்குது. ஸோ ஆக்சிடைஸ் பாருங்கள். பின்னாடி அந்த நாட்டு கயிறு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்கில் நம்ம வந்து அந்த போடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இந்த மாதிரி நெக் செட் எல்லாமே வந்து நிறையா வெரைட்டிஸ் வந்து இருக்குது. நீங்கள் யூனிக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷன் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சின்ன இயரிங்ஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு வியர் பண்ணுற வரைக்குமே எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே யூனிக்காகவும் இருக்குது. நம்ம ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கிறனால பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்து மேட்ச் பண்ணி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே பிரேஸ்லெட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம கொண்டை போட்டோம் அப்படின்னா அதில் போடுறதுக்கான பின்னு பாருங்கள். அதிலே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க மாடல். அண்டு ரிங்கு ஆக்சிடைஸில் பார்த்திங்கன்னா ரிங்கு சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு அதில் பேங்கிள்ஸு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். இதெல்லாமே வந்து பிரேஸ்லெட் அந்த பேங்கிள்ஸ் மாதிரி போட்டுக்கிறதுக்கு பாருங்கள், லாக் வித் லாக்கோடு வரக்கூடியது. ஸோ அதிலே நிறைய மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இது பாருங்கள் பெரிய ஒரு காப்பு, ஒரு வளையல், இது ரிங்கு மாதிரி அதிலே பெரிய பல்க் சைஸு.
அண்ட் அடுத்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேட்டு ஃப்ளோர் மேட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இது. ரொம்ப குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. இந்த டெடி ஃபேஸ் போட்டது பார்த்தீங்கன்னா 350 அந்த மாதிரி சொன்னாங்க. மெஷின் வாஷ் நீங்கள் நார்மல் ஹேண்ட் வாஷ் எதுனாலுமே வந்து பண்ணிக்கலாம். 100 ருபீஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா மேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி டிசைன் போட்ட மாதிரி, ஃபேஸஸ் போட்ட மாதிரி அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. இல்லை நார்மல் மேட்டும் இருக்குது. எல்லாமே வந்து அவங்களா ஓனாக மேக் பண்ணது தான். ஸோ அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. 100 ருபீஸ் மேட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம 2-3 எடுக்கிறோன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி வந்து கேட்கலாம். அண்ட் அடுத்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா பர்ஸ், ஸ்லிங் பேக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அந்த பர்ஸ் எல்லாமே நம்ம பார்ட்டி வேர்க்கு ஏற்ற மாதிரி ஆரி ஒர்க் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஸ்லிங் பேக்ஸ் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக ட்ரெண்டியாக இந்த மாதிரி குட்டி ஹேண்டியாகவும் வச்சுருக்காங்க. நார்மல் ஸ்லிங் டைப்லேயும் வந்து வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து அந்த இங்கிலீஷ் கலர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கலரில் அவ்வளோ யூனிக்காக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பேக்குமே பாருங்கள், இதுவுமே வந்து ஸ்லிங் டைப்பு தான். ஸோ இந்த மாடல் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் கலர் காம்பினேஷனுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு இதெல்லாமே வந்து மார்பிள் ஸ்டோனுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதில் பண்ண டீ லைட் ஹோல்டரு. ஸோ அதுலேயே நிறைய மாடல், அந்த எலஃபண்ட் டைப்பு இல்லை நார்மல் ரவுண்ட் டைப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீ லைட் நம்ம உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நைட் டைமில் நமக்கு அந்த வெளிச்சம் வந்து அந்த மாதிரி ஷேடில் வந்து நமக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாமே வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸாக நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதுலேயே நிறைய மாடல் வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து பேசிக்கான சைஸு. இன்னும் மேலே உள்ளே பார்த்திங்க அப்படின்னா பெரிய சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே வந்து காஃபி அண்ட் டீ அந்த இது வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்கான அந்த ஸ்டாண்ட் இது மாதிரி. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிராஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சாமி படங்கள் வந்து செஞ்ச சிலை. இது வந்து சின்ன சைஸில் இருந்து நிறைய எல்லா விதமான சாமி சிலைகளுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ப்ரைஸ் டேகும் அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதுலேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த நடராஜர் இது பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி யூனிக்காக நிறைய பீசஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டை டெக்கார் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ஏதாவது நல்லதாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த விநாயகர் இதெல்லாம் வந்து பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. 5700 அந்த ரேஞ்ச் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதிலே பெரிய சிலை வரைக்குமே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. நிறைய யூனிக்கான பீசஸ் எல்லாமே இங்கே வந்து கிடைக்குது. ஸோ இது பாருங்கள் 60,000 வந்து போட்டிருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து அந்த டிஸ்டி இதுக்கு வந்து வெளியே மாட்டி வைப்போம்ல, மேபி அதுதான் நினைக்கிறேன். ஸோ அதுவே பிராஸ்லனா ஹெவியாக இருந்துச்சு. 60,000 வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்பேக் ஷாப்பு. இது வந்து பியோர் எல்லாமே வந்து லெதர் தான், ஒரிஜினல் லெதர். இதில் இந்த மாதிரி அந்த டிசைன் இது வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன அந்த கீச்செயின் மாடல்லேருந்து ஒரு சின்ன காயின் பவுச்சஸ்லேருந்து நிறைய வெரைட்டி ஸ்லிங் பேக், ஹேண்ட்பேக்குன்னு சொல்லிட்டு நிறைய மாடல் இருக்குது. இது பேங்கிள் போடுற மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸே பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் வருது. அது இல்லாமல் பர்ஸ்லேயே வந்து நிறைய சைஸஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து காயின் போடுற மாதிரி பவுச்சஸ் வேணும் அப்படின்னாலும் அதுலேயே சின்னதுலேருந்து பெரிய பவுச் வரைக்கும், இல்லை நீங்கள் ஏதாவது சின்ன ஐட்டம்ஸ் வந்து கேரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. அண்டு ஸ்லிங் பேக்ஸும் இருக்குது. ஹேண்ட்பேக்ஸ் நார்மல் பெரிய ஹேண்ட்பேக்ஸ் வரைக்குமே வந்து வச்சுருக்காங்க. ஸ்லிங் பேக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்க ஸ்லிங் பேக்ஸே வந்து 1900 அந்த ரேஞ்ச் வந்து சொன்னாங்க. ஏன்னா இது ஒரிஜினல் லெதர் அண்ட் ஹேண்ட்மேட் ஐட்டம் அப்படிங்கிறனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் அதுக்கேற்ற குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லிங் பேக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி பார்க்குறதுக்கே அதோட ஃபினிஷிங் எல்லாமே லுக் வைஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறைய மாடல் வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டால் பார்க்கலாம். இங்கே வந்து பியோர் காட்டனில் ஹேண்ட்லூம் காட்டன் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா டாப்ஸு, பேண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் டாப்ஸுன்னு சொல்லிட்டு நிறையா மாடல் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து பேண்ட்டில் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதை மட்டும் சிங்கிள் பீஸாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம எடுக்கிற குர்த்தாக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி வந்து போட்டுக்கலாம். பின்னாடி வந்து எலாஸ்டிக்கோடு வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நாட் வந்து கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கிறதுக்கு. அண்ட் ஒன் சைடு வந்து பேக்கெட்டோடவும் நமக்கு வந்து வருது. ஸோ எல்லாமே வந்து பியோர் காட்டன் மெட்டீரியல். நம்ம நேரில் தொட்டு பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அதுதான் விஷயமே. ஸோ எது கூடனாலும் நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக மிக்ஸ் மேட்ச் பண்ணி இங்கேயே வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து எடுத்துக்கலாம்.
ப்ரைஸ் வந்து 550 அந்த மாதிரி சொன்னாங்க. பட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே வந்து ஒரு 50 100ன்னு சொல்லி குறைச்சி தருவாங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லாவே வந்து பார்கெயின் பண்ணி கேட்கலாம். அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாமே ஜீனுக்கு போடுற மாதிரி இல்லை நார்மல் ஸ்கர்ட்டுக்கு அந்த மாதிரி போடுற மாதிரி ஷார்ட் டாப்ஸு கலம்காரியில் இல்லை நார்மல் இக்கட்டில் காட்டன்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட் டாப்ஸ் வச்சுருக்காங்க. ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே வந்து 450 அந்த மாதிரி சொன்னாங்க. இதெல்லாமே நார்மல் லென்த்தில் வரக்கூடிய குர்தாஸ் இருக்குது இல்லையா, ஸோ லாங் டாப் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 550 அந்த ரேட் சொன்னாங்க. ஸோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்தால் கூட ஃபைனல் பண்ணும் போது ஒரு 50 100ங்கிற மாதிரி கம்மி பண்ணுவாங்க. நான் இங்கே வந்து ஒரு ஷார்ட் டாப் பார்த்தீங்கன்னா கலம்காரியில் வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஒரு 450 அந்த ரேஞ்ச் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 300 வரைக்குமே கொஞ்சம் குறைச்சி கம்மி பண்ணி கேட்டேன். கண்டிப்பாக ஒர்த்து தான். குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க, டிசைன்ஸ் அங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம பார்த்து பொறுமையாக தேடி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜுவல்லரி, அதுக்கப்புறம் உட்டன் நம்ம கிச்சனுக்கு தேவையான உட்டன் ஐட்டம்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இயரிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கொண்டை போட்டோன்னா போடுறதுக்கு பார்த்தோம்ல, இதில் வந்து டிஃப்ரெண்ட் மாடல் கூட இவங்க வந்து வச்சுருக்காங்க அந்த பின் டைப்பில். ஸோ பேங்கிள்ஸுமே இங்கே ஆக்சிடைஸ் பேங்கிள்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது வச்ச மாதிரி மல்டி கலர்லேயும் இருக்குது, இந்த மாதிரி சிங்கிள் கலர்லேயும் வந்து வச்சுருக்காங்க. நிறைய மாடல் வந்து இதில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் சாரீஸ்க்கோ இல்லை சல்வார்ஸ்க்கு எதுக்குனாலுமே வந்து இந்த சிங்கிள் ஒரு பீஸ் மட்டுமே நம்ம கைக்கு போட்டால் போதும், நல்லா ஃபுல்லாக இருக்க மாதிரி ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும். யூனிக் பீசஸ்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னா 750 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இயரிங்ஸ் கிடையாது, வெறும் இந்த நெக் செட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா 750 வருது. குவாலிட்டியுமே அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இதுலேயுமே நெக் செட் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சோக்கர் மாடல்லேருந்து ஹாரம் டைப்பில் நார்மல் நெக் பீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் வந்து வச்சுருக்காங்க. இயரிங்ஸுமே சேம் அதே மாதிரி தான், நிறைய யூனிக்கான கலர்ஸ்லேயும் குந்தன் அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது, இல்லை நார்மல் ஆக்சிடைஸ்லேயும் இருக்குது. 100% நீம் வுட்டு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அவங்களோட உட்டன் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதாவது கரண்டி, அதுக்கப்புறம் ஸ்பூனு, பவுலு, ட்ரே, பிளேட்டு இதெல்லாமே வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த ஆக்சிடைஸில் ரிங்கு, அதுக்கப்புறம் சோக்கர் சொன்ன மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. இதெல்லாமே வந்து உட்டனில் வந்து வரக்கூடியது தான். அண்ட் இந்த மல்டி கலர் அந்த குந்தன் ஸ்டோன் வச்ச மாதிரி பேங்கிள்ஸ் பாருங்கள், அதுலேயே நிறைய மாடல் வந்து இருக்குது. டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸும் வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயே பிரேஸ்லெட்ஸு, அந்த ஸ்டோன்ஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வரக்கூடியதும் இருக்குது, இல்லை பிளெயினாக இல்லை இந்த ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரின்னு சொல்லிட்டு டிசைனர் இருக்குது. இந்த பிளேட் பாருங்கள், அந்த சங்கு பெருசாக அதோட மேலே மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் ஷெல், அதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் பின்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உட்டன்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி சர்விங் பவுல்ஸு, ஸ்நாக் பவுல்ஸு, ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி நம்ம மசாலாக்கெலாம் போட்டு வச்சுக்கலாம் இல்லையா, அந்த பேக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து எழுதியிருக்காங்க பாருங்கள், 300, 350, 400 அந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். அண்ட் இந்த பெரிய கரண்டியே பார்த்தீங்கன்னா 250 வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ரைஸ் எடுக்கிற மாதிரியான குட்டி கரண்டின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் பவுல்ஸு, பிளேட்டு கூட வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சீப்பும் இருந்துச்சு 200 ருபீஸு. அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ், இதில் வந்து காதி சில்க்கு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு இந்த பிளாக் கலர் பார்த்த உடனே வந்து ஃபுல் பிளாக்கில் ஒன்று வந்து எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி இந்த பிளாக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன், ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தேன். இது வந்து காதி சில்க் அப்படிங்கிற மெட்டீரியல்னு சொன்னாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 வந்து சொன்னது. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ண சொன்னேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே அந்த ஃப்ளாரல் பிரிண்ட் எனக்கு பார்த்தாலே எங்கே பார்த்தாலுமே ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ஷாப்பிங் இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பிளாக்ல ஃப்ளாரல் அப்படிங்கும் போது அண்ட் பார்டர் பார்த்திங்க அப்படின்னா அந்த சில்வர் ஜரி மாதிரி வர்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிளெயின் பிளாக்ல வந்து அந்த பார்டர் மட்டும் நமக்கு வர மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படியே ஒரு சில்கி லுக்கில் டிஃப்ரெண்ட்டாக அதோட ஒரு மெட்டீரியலும் சரி நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நிறைய மாடல், நிறைய சாரீ வெரைட்டிஸ், எம்ப்ராய்டரி போட்ட மாதிரின்னு சொல்லிட்டு காட்டனில், பியோர் காட்டன்லன்னு சொல்லிட்டு நிறைய சாரீஸ் வந்து இருக்குது. ஸோ 1800 சொல்கிறாங்கன்னா அவங்களே நம்மக்கிட்ட சொல்லும் போது டிஸ்கவுண்ட் போக ஒரு 1650
600 700 அந்த மாதிரின்னு சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுவாங்க. நம்ம அதிலிருந்து ஒரு 100 50 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்கெயின் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுலேயும் வந்து நமக்கு கம்மி பண்ணி வந்து தருவாங்க. ஸோ கலம்காரி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸிபிஷனை வந்து ட்ரை பண்ணலாம். நார்மல் குர்தாஸ் ஜீன் டாப்ஸ்லேருந்து சாரீஸ் வரைக்கும் கலம்காரியில் நிறைய வெரைட்டிஸ், நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இந்த கலம்காரி பாருங்கள், எனக்கு இந்த பிரிண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட முந்தானி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அந்த டிசைன் போட்ட அந்த பீகாக் இது போட்ட கலம்காரி. இது சாரீ பார்ட் ஃபுல்லாக வந்து இந்த மாடல் வரும். ஆனால் அந்த பார்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த லுக் ஃபீல் வந்து எனக்கு வந்துச்சு அந்த பார்டர் வந்து பார்க்கும்போது. அண்ட் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஒன்றே இந்த டஸ்ஸில் இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முந்தானியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்தளவுக்கு அது மட்டும் ஸ்டிச்சிங் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் சாரீ பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ப்ளவுஸ், இது ப்ளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சின்ன அந்த டிசைன் போட்ட ஃபுல் ஒர்க் பண்ண கலம்காரி ப்ளவுஸ் தான். ஸோ அதையுமே நீட்டாக ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுவுமே 1800 சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் பேசி பார்த்தீங்கன்னா ஒரு 1300 400 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாரீ வந்து வாங்கியிருந்தேன். ஸோ என்னோடய ஃபேவரட்டான குர்த்தி இது. ஃபுல் எம்ப்ராய்டரிங்கில் அந்த சமுக்கி ஒர்க் வந்து பண்ணி லாங் குர்த்தாவாக நமக்கு வந்து வரக்கூடியது. இதெல்லாமே வந்து 850 அந்த ரேஞ்ச் வந்து சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய எல்லா விதமான கலர்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ஷேட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த சிக்கன் காரியில் ஃபுல் நிறைய ஷார்ட் டாப்ஸு லாங் டாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் நிறைய மாடல் இருந்துச்சு. அது எல்லாமே 850 950 1100 பெரிய லாங் டாப் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸில் வந்து வச்சுருக்காங்க. நிறைய மல்டி கலர்ஸ்லேயும் இருக்குது, இல்லை சிங்கிள் கலர்ஸில் இந்த மாதிரி ஃப்ளாரல் போட்டு ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டிங் பண்ண மாதிரி. இது எல்லாமே வந்து லாங் குர்தாஸ் தான். இது எல்லாமே 1100 1000+ ரேஞ்சஸில் வந்து நமக்கு வரக்கூடியது. அதுலேயுமே கலர் வெரைட்டிஸ் பாருங்கள், நிறைய கலர்ஸில் வந்து இருக்குது. அதுலேயுமே ஃப்ளாரல் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு மல்டி கலர்ஸில் கூட வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து டபுள் கலரில் நமக்கு வந்து வரக்கூடியது பாருங்கள், ஆரஞ்சு அண்ட் பிங்க் அந்த மாதிரி ஷேடில் வந்து வரக்கூடியது. அண்ட் இதில் வந்து ஷாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஒர்க் பண்ண ஷாலு. நீங்கள் பிளெயின் குர்த்தா அந்த மாதிரி அனார்கலியெல்லாம் போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷால் வாங்கி நம்ம வந்து பேர் பண்ணோம் அப்படிங்கும்போது அவ்வளோ லுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா பியோர் லெனின், ஹேண்ட்லூம் லெனின் காட்டன் மெட்டீரியல் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய அதுலேயே ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ், கலர் காம்பினேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே பியோர் லெனின் இது தான். ஸோ அதுலேயே வந்து கலம்காரி மாடலும் இருக்குது. பியோர் காட்டன் நார்மல் சாரீஸ் நம்ம டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைப்பு இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ்க்கு வியர் பண்ணணும். ஸோ அதுலேயே பியோர் காட்டன்லேயே வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஹேண்டு இதெல்லாமே வந்து ஹேண்டில் அவங்க வந்து வேவிங் வந்து போட்டது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான பீசஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டால்ஸில் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஒயிட் வித் பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய இந்த வயலட் கலரில் வருது இந்த கலம்காரி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5500 அந்த ரேஞ்ச் வந்து சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கடையில் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நிறைய பீசஸ் இருக்கும். ஸோ நிறைய கடைங்க இருக்கிறனால நீங்கள் ஃபுல்லாக ரவுண்டு ஒன்ஸ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பர்ச்சேஸ் எங்கே பண்ணணும், எப்படி ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பெட்டராக தான் நமக்கு வந்து தோணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக ஹேண்ட்மேட் ஸ்கின் அண்ட் கேருக்கான பியூட்டி ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. இதில் வந்து ஐ க்ரீம் இருக்குது, சீரம், அதுக்கப்புறம் பர்ஃப்யூமு, நைட் க்ரீமு, பிக்மெண்டேஷனுக்கு இந்த மாதிரி பேபிஸ்க்கான சோப்பு, இல்லை நமக்கான ஹேண்ட்மேட் சோப்பு, இது எல்லாத்துலேயுமே வந்து சின்னதும் இருக்குது, மீடியம் சைஸ், பெரிய சைஸுன்னு சொல்லிட்டு ட்ரையல் பேக் மாதிரி சின்ன சின்ன பேக்ஸும் வந்து வச்சுருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்களோட இன்ஸ்டா அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம்ங்கிறனால நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணணும், இல்லை டார்க் சர்க்கிள்ஸ்க்கோ பிக்மெண்டேஷனுக்கோ இல்லை நைட் க்ரீம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் போய் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பர் மீட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 200 ருபீஸ்ன்னு சொன்னாங்க.
லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட ரொம்ப பெருசாக இருக்கிறனால நம்ம நார்மல் குர்தாஸுக்கெலாம் ஒரு 2 மீட்டர் எடுத்தாலே கரெக்டாக இருக்குங்க மாதிரி சொன்னாங்க. அண்ட் இக்கட்லேயே நிறைய டிசைன் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. இக்கட் மட்டும் இல்லாமல் நார்மல் காட்டன் காதி காட்டன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து ஹேண்ட்மேட் இது தான். ஸோ காட்டன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இந்த மாதிரி மல்டி கலர் இது மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய பேட்டர்ன்ஸில் எல்லாமே ரன்னிங் மெட்டீரியல்ஸ் ஒரே ப்ரைஸ் தான். ஸோ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் எல்லாம் டிஃபர் ஆகிறது கிடையாது. இந்த கலம்காரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷால்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. ரெடிமேட் ஷால்ஸ் தான் இதெல்லாமே வந்து 200 rupees வந்து சொல்கிறாங்க. இதுவுமே ஷாலுமே அதே ரேட் தான் நமக்கு வந்து வருது. ஸோ அதுலேயே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குது அவங்கக்கிட்ட. அது இல்லாமல் ரன்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து காதி காட்டன்லேயே வந்து பிளெயினாக வரக்கூடியதும் இருக்குது. இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்ட மாதிரி கலம்காரிலேயே பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து பர் மீட்டர் வந்து 200 தான். கண்டிப்பாக வந்து எனக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம 2-3லாம் நிறைய எடுக்கிறோம் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 180-160க்கு கம்மி பண்ணி கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க. ஸோ நிறைய மாடல் பார்த்திங்கன்னா ரன்னிங் மெட்டீரியல்ஸ்லேயே வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பாஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா க்ளீனிங்காக, அதாவது கிச்சன்லேயோ இல்லை நம்ம ஏதாவது டீயோ இல்லை எண்ணெயோ சிந்திடுச்சு அப்படின்னா வெறும் இந்த ஸ்பாஞ்சும் தண்ணியும் மட்டும் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ராவாக நம்ம அங்கே ஏதாவது ஆயிலெலாம் ஊற்றணும், லிக்விட்லாம் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. வெறும் இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் நம்ம தண்ணியில் வந்து டிப் பண்ணிட்டோம்னா தண்ணி அப்படியே அது உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்சை வச்சு அந்த இடத்துல வந்து நம்ம வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்தமாக அப்படியே க்ளீன் ஆகி அந்த ஆயில் ஆகட்டும் எதுனாலுமே அங்கே வந்து டெமோ கூட எங்களுக்கு வந்து செஞ்சு காட்டினாங்க எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டது. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி தனியாக அந்த ஸ்பாஞ்ச் பிளாக்கும் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைனா மாப்போட இப்போ வந்திருக்கு இல்லையா புது டைப் நியூ மாடல் இது, ஸோ அந்த மாப் ஆப்ஷனும் அவங்கக்கிட்ட வந்து இருந்துச்சு. அது வந்து அந்த மாப் இது செட்டு பார்த்திங்கன்னா 500 rupeesன்னு வந்து சொன்னாங்க. எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்பாஞ்ச் வேணும்னா 200 rupees ஆகும்னாங்க. இந்த மாதிரி கரை போகிறதுக்கான அந்த ஸ்ட்ரெயின் ரிமூவர் லிக்விடும் இருந்துச்சு அவங்கக்கிட்ட. அண்டு நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து குர்த்தா செட்டாக நமக்கு வந்து வரக்கூடியது, அதாவது டாப் பாட்டம் ஷாலோட வரக்கூடிய ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. இல்லை டாப் அண்ட் பாட்டம் மட்டும் செட்டாக வரக்கூடிய மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாமே 1600 400 அந்த மாதிரி ரேஞ்சஸில். அண்டு இந்த பிளாக் கலர் பாருங்கள், இப்போ இந்த நியூ மாடல் வந்திருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹையாக ஏறி வர மாதிரி டிசைன் போட்ட மாதிரின்னு சொல்லிட்டு இது வந்து செட்டாகவும் இருக்குது. டாப் அண்ட் பாட்டமும் இருக்குது, இல்லை டாப் அண்ட் பாட்டம் ஷாலோட வரக்கூடிய மாதிரின்னு சொல்லிட்டு கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் அவங்க சைடில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து 250 rupees வருது. ஸோ அதை வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து பேக்கெட் எது எடுத்தாலுமே வந்து 200க்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து வச்சுருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இதெல்லாமே வந்து பப்பட், அதுக்கப்புறம் வந்து அந்த வத்தல், அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொட்டி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ராஜஸ்தான் ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. பேக்கெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 200, எல்லா பேக்கெட்டுமே வந்து ஒரே ப்ரைஸ் தான் 200 அந்த ப்ரைஸ் வந்து போட்டிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃப்ளேவர்ஸில் டிஃப்ரெண்ட் அந்த பப்பட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். நார்த் இந்தியன் இதுனா கண்டிப்பாக வாங்கலாம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே வந்து ஐஸ்கிரீம்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல்ஸு, குழிப்பணியாரம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வந்து 50 ரூபா, அதில் வந்து 8 பணியாரம் நமக்கு வந்து வருது. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பார்த்திங்க அப்படின்னா 2 பீஸ் வந்து 60 ரூபா. அது இல்லாமல் வந்து பானிபூரி, மசால் பூரி, அதுக்கப்புறம் கோலா ஐஸு, கரும்பு ஜூஸு, சோடா, ஸ்வீட் கார்ன், அந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன ஃபுட் ஸ்டால்ஸ் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. கரும்பு ஜூஸே பார்த்திங்கன்னா நார்மல் டம்ளராக நம்ம வெளியே குடிக்கிறது இங்கே 40 ரூபா வந்து சொன்னாங்க. இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு மேலோட்டமாக அப்படியே நான் வந்து காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா தான், ஏன்னா ஒரு கடைக்கு அடுத்த கடை பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு கடைக்கு 2-3 கடை இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து பேசி பார்கெயின் பண்ணி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து வந்து வாங்குறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 8 days இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமோ இல்லை வந்து நீங்கள் மார்னிங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். வீக் டேஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் வீக்கெண்டை விட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டனில் வர பெட்ஷீட்ஸ், அதாவது பெட் ஸ்ப்ரெட்டு வித் பில்லோ கவரோடு வரக்கூடியது, பியோர் காட்டன். நீங்கள் அதை கையில் தொட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த இங்கிலீஷ் கலர் பேட்டர்ன்ஸில் வந்து ஃப்ளாரல் பேட்டர்ன்ஸ் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே வந்து
300 400 அந்த மாதிரி ரேஞ்சஸ் சொன்னாங்க. அதுலேயே வந்து டபுளாக வரக்கூடியது. இதே வந்து சிங்கிள் வித் பில்லோ கவரோட வரது பார்த்திங்கன்னா 650 அந்த ரேஞ்ச் வந்து சொன்னாங்க. அண்ட் இங்கே வந்து குஷன் கவர்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் காட்டுறது எல்லாமே ஒரு கடைங்க தான். இந்த மாதிரி ஒரு 2-3 கடைங்களும் இருக்கும் அங்கே. ஸோ ப்ரைஸ் முன்ன பின்ன இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் குஷன் கவர் சிங்கிள் பீஸே பார்த்தீங்கன்னா 450 நமக்கு வருது. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் ப்ரைஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பியோர் காட்டன் தான். காட்டனில் வித் செட்டோட வரக்கூடிய, அதாவது டாப் பாட்டம் ஷாலோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதுவுமே வந்து 1800 600 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து சொன்னாங்க. இதுலேயுமே வந்து அந்த பேண்ட் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரைட் பேண்ட்டில் பின்னாடி எலாஸ்டிக் முன்னாடி நாட்டு வச்சு பேக்கெட்டோட வரக்கூடியது சேம் அதே தான். ரொம்ப சாஃப்டாக மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுலேயே வந்து நிறைய சைஸஸும் இருக்குது. அதுதான் இங்கே நீங்கள் ஸ்மால் சைஸ்லேருந்து XXL சைஸ் அதுக்கு மேலே வரைக்குமே எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நான் XXL வரைக்குமே இங்கே வந்து சைஸஸ் வந்து ட்ரெஸ்ஸஸில் பார்த்தேன். ஸோ எல்லா சைஸஸ்லேயுமே வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களே தேடி நமக்கு வந்து எடுத்தும் தருவாங்க. ஸோ இதெல்லாமே பாருங்கள், கலர்ஸ் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ காட்டுறது எல்லாமே எஸ் சைஸில் இருக்கிறது. இதே மாதிரி எம் எல் எக்ஸ்எல்னு சொல்லி தனித்தனியாக அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது. இது வந்து டாப் அண்ட் பாட்டம் மட்டும் வந்து வரக்கூடியது. இது மாதிரி வெறும் குர்தாஸ் மட்டும் இருக்குது, இல்லை செட்டாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா ஒரு அம்பர்லா பிளெயின் குர்த்தா வந்து போட்டால் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஜாக்கெட் ஓவர் கோட் வந்து போடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது பியோர் காட்டனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து மிக்ஸ் பேட்ச் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை பிளெயினாக அந்த ஜாக்கெட் மட்டும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை போட்டிருக்க அந்த குர்த்தா மட்டும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அது ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்குது, ஸ்லீவ் உள்ளே கொடுத்துருக்காங்க ஷார்ட்டாக. உங்களுக்கு வேணும்னா அட்டாச் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் செட்டாக எடுக்கிறீங்கன்னா 1600 ஆர் 800 அந்த ரேஞ்ச் வந்து சொன்னாங்க. இல்லை ஜாக்கெட் மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும்னா 850 ஆர் 900 700 அந்த மாதிரி ரேஞ்சஸ் வந்து வருது. ஸோ எனக்கு கேட்டால் செட்டாக எடுக்கிறது தான் வந்து பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் பார்கெயின் பண்ணிங்கன்னா அவங்களே கம்மி பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சாரீ கடை பாருங்கள், இங்கேயுமே நிறைய யூனிக்கான சாரீஸ் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலம்காரியில் நம்ம முன்னாடி பார்த்த கடைகளில் விட ஸோ இங்கேருந்து அந்த கலம்காரி ஆகட்டும், இந்த சாரீஸ் எல்லாமே வந்து அவ்வளோ யூனிக்காக. எனக்கு மெட்டீரியல் பேர் வந்து அவங்க சொன்னாங்க, எனக்கு எல்லாத்தையுமே ஞாபகம் வைக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மெட்டீரியலில் வந்து அவங்க பேர் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த ஒயிட் சாரீ இது பாருங்கள், ஒரு ஆக்ட்ரஸ் இது வந்து கட்டியிருக்க அந்த மாடலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சாரீஸ்க்குமே அவங்க ஒரு மாடல் இது வந்து காட்டுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, இது கட்டினா எப்படி இருக்கும் எப்படி வரும்னு தெரியலன்ட்டு. வித் ப்ளவுஸோடு அவங்க கட்டியிருக்கிறத காட்டும் போது நமக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கலம்காரி இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து அவங்க காட்டுறேன்னு சொன்னாங்க. கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பார்டரில் பார்த்திங்கன்னா அந்த லேஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஸோ இதெல்லாமே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த கலம்காரி மாடல் வந்து 2800 ரூபா 2100 ரூபா அந்த ரேஞ்சஸில் வந்துச்சு. ஸோ இந்த மாடலில் தான் நமக்கு வந்து வியர் பண்ணால் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாடல். ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக நமக்கு அந்த முந்தானி பார்டரில் வருது இல்லையா, அந்த கலரில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபுல் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கேரளா ஹேண்ட்லூம்ஸ் கண்ணூர் காட்டன் பெட்ஷீட்ஸு, டவல்ஸு, பாத் டவலு, டேபிள் கிளாத்து, சிங்கிள் பெட் கவரும் இருக்குது. அதுக்கப்புறம் பில்லோ கவர் எல்லாமே வந்து பியோர் காட்டன் அவங்களாம் மேட் பண்ணி வெளியே வந்து சென்ட் பண்ணுறது தான். ஸோ அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இங்கே வந்து ஸ்டாலாக வந்து போட்டிருக்காங்க. இவங்கக்கிட்டேயுமே வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெட்டீரியல் வந்து நீங்கள் இப்படி வீடியோவில் பார்க்குறத விட டேரெக்டாக போய்ட்டு அதில் நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும் போதே உங்களுக்கு அது வந்து தெரியும். ஸோ இது வந்து கிங் சைஸில் நமக்கு டபுள் பெட் சீட்டு, அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 2 பில்லோ கவரோட சேர்ந்து தான் நமக்கு வந்து வரும். ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான், 750 அந்த ரேஞ்சு தான் வந்து சொன்னாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டோம் அப்படின்னா ஒரு 600 550 அது கூட கிடைக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பரான ஒர்த்தான மெட்டீரியல் இது. அதுலேயே நிறைய டிசைன்ஸ், கலம்காரி டிசைனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாரல்னு சொல்லிட்டு ஃபுல் டிசைன் போட்ட மாதிரின்னு சொல்லிட்டு இதெல்லாமே டபுளாக வரக்கூடியது பில்லோ கவரோட. அதே வந்து சிங்கிள்லேயும் வச்சுருக்காங்க. பட் சிங்கிள் காட்டன் பெட்ஷீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள்
பெட்டுக்கும் விரிச்சுக்கலாம், இல்லை போத்துறதுனா கூட வந்து போத்திக்கலாம். பட் அதில் வந்து பில்லோ கவர் வராது. உங்களுக்கு பில்லோ கவர் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இது சிங்கிள் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 400, 350, 450 அந்த ரேஞ்சஸில் வரும். அதுலேயே நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து பேக் ஷாப்பு. இது வந்து ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, ஃபேப்ரிக் பவுச்சு, குட்டி குட்டி அந்த ஹேண்டியாக நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி குட்டி பேக்கு, அப்புறம் குழந்தைங்களாம் யூஸ் பண்ண மாதிரி அந்த குட்டி ஸ்லிங் பேக்ஸு, இது எல்லாமே வந்து ஃபேப்ரிக்கில் பண்ணக்கூடிய பேக்ஸு, பெரிய ஹேண்ட்பேக்ஸு, ஆஃபீஸ்க்கு இல்லை டெய்லி வியர்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட்பேக்ஸு, காலேஜுக்கெல்லாம் போட்டு போகிற மாதிரி பேக்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பியோர் காட்டன் ஃபேப்ரிக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பவுச் எல்லாமே பார்த்தீங்கன்னா 150 சின்ன சைஸு, அதை விட அடுத்த சைஸ் இது பார்த்தீங்கன்னா 200, 250, 300 அந்த மாதிரி. பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1800, 1900 அந்த ரேஞ்ச் வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸ் வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி சைஸஸ், ஸ்லிங் பேக்ஸ், ஹேண்ட்பேக்ஸ் வந்து இருக்குது. ப்ரைஸஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது செட்டாக வரக்கூடியது பட் அன்ஸ்டிச்சு மெட்டீரியல்ஸ். நீங்கள் ஒரு பார்ட்டி வேர்க்கெலாம் வந்து நீங்கள் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து யூனிக்காக ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் பண்ணி ஒர்க் பண்ணி மிரர் ஒர்க்கு, குட்டி குட்டி அந்த த்ரெட் ஒர்க்கு எல்லாமே வந்து மைன்யூட்டாக அவ்வளோ அழகாக ஹேண்ட்மேடாக இது எல்லாமே வந்து வேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ், கலர்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கடை ஃபுல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் தான். ஷால்லேருந்து எல்லாமே வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணி அந்த செட்டே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய மாடல் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கடையில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த புளிப்பு மிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, புளியில் பண்ணுவோம் இல்லையா, அதுலேயே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து 10 ரூபாய் அந்த மாதிரி. அண்ட் அது போக பார்த்திங்கன்னா நெல்லிக்காயிலேயே நிறைய வெரைட்டிஸ் ஃப்ளேவர்ஸில் வந்து இருக்குது. அது போக வந்து நம்ம அந்த பீடாலேலாம் வந்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெரைட்டிஸு, ஜெம்ஸு, நிறைய வெரைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. கிராம் கணக்கில் நம்ம எப்படி கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸுக்கு 100 ரூபாய்க்கு, 50 ரூபாய்க்கு அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கடையுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அந்த எம்ப்ராய்டிங் சமிக்கி அந்த ஒர்க் பண்ண மாதிரி ஷால்ஸு, அதுக்கப்புறம் நார்மல் லாங் குர்தாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட அந்த மாதிரி கடை தான். இந்த மிரர் ஒர்க்கெல்லாம் பண்ணி இந்த ஷாலே பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு. ஸோ அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. நார்மல் எம்ப்ராய்டிங் இல்லாமல் ஒர்க் பண்ண மாதிரின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த இக்கட்டு ஜீனுக்கு போடுற மாதிரியான இந்த டாப் பார்த்திங்கன்னா 850 or 950 அந்த மாதிரி சொன்னாங்க. மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து அனார்கலி மாடல், நார்மல் குர்த்தா டைப்புன்னு நிறையா வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கர்டன்ஸ் தான், பியோர் காட்டன் ஹேண்ட்மேடு கர்டன்ஸ் தான். ஸோ என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கிக்கலாம். பிளெயின் கலர்ஸும் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் போட்ட மாதிரி, எலஃபண்ட் அந்த மாதிரி ஃப்ளாரல் போட்ட மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய மைல்டான கலர்ஸு எல்லாமே நீட்டாக பார்த்திங்க அப்படின்னா பிளெயின் கலர்ஸ்லேயும் வந்து வச்சுருக்காங்க. நம்ம ரெண்டையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி அந்த மாதிரி கர்டன்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, விண்டோக்கு லாங்கு இதுக்கெல்லாம், அதுக்கு மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பர்டிகுலர் கடையிலையுமே பாருங்கள் எல்லாமே ஷார்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து உமன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான். நார்மல் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு, பலாசோ பேண்ட்டு, நார்மல் குர்தாஸு, நிறைய வெரைட்டிஸ். ஒரே மெட்டீரியல் தான், ஆனால் அதுலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செட்டாகவும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா பெலாஸும் வந்து அவங்க தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் எடுத்து டாப் எடுத்து நம்ம வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஷார்ட்ஸ் கூட அதில் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் குட்டி பேபிஸ்க்கான ட்ரெஸ் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நிறைய 2-3 மாடல் அதில் வந்து ஹேங் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டி குட்டி பேபிஸ்க்கு. இதெல்லாமே வந்து பலாசோ பேண்ட்ஸு. அண்ட் இதெல்லாமே எம்ப்ராய்டிங் குர்தாஸு, ஸ்கர்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குர்தாஸ் எல்லாமே வந்து லைனிங்கோடு அவங்க வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த எல்லா கடைகள்லையுமே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து டபுள் ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்களே அதை வந்து எடுத்து காட்டினாங்க. யூஸ்வலாக நம்ம கடையில் வந்து லைனிங்கும் இருக்காது, ஸ்டிச்சிங்கும் வந்து சிங்கிள் இது தான் போட்டிருப்பாங்க. பட் இவங்க வந்து டபுள் ஸ்டிச்சிங்கோட வித் இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லா குர்தாஸ்க்குமே லைனிங்கோடு கொடுத்துருக்காங்க. எடுத்தோன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு, அதுக்கப்புறம் காலேஜ் இதுக்கெல்லாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து க்யூட்டான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஹேர் கிளிப்ஸு,
கிளிப்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய கிளிப்ஸ் எல்லாமே வந்து நிறைய க்யூட்டான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நார்மலாக அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி பெரிய கிளிப்ஸு ஃபுல் ஹேருக்கு போடுற மாதிரி இருக்கும். குட்டியாக ஒரு பார்ட்டிஷன் எடுத்து ஹேருக்கு பின் பண்ணுற மாதிரி. அண்ட் இது பாருங்கள் கேட்சி கிளிப்பே வந்து மேலே அந்த பட்டர்ஃப்ளை போட்டது சில்வர்லேயும் இருக்குது, கோல்ட்லேயும் வச்சுருக்காங்க. ஈச் பார்த்திங்கன்னா 100 rupees தான் சொன்னாங்க. கண்டிப்பாக ஒர்த்து தான். குவாலிட்டியுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே பட்டர்ஃப்ளை இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணி கீழே அந்த இது தொங்குது பார்த்திங்கன்னா அந்த செயின் இது மாதிரி. ஸோ இந்த மாதிரி மாடல் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட்டிக்கோ இல்லை வெட்டிங்க்கெல்லாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி கேட்சி கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் எல்லா எக்ஸிபிஷன்லையுமே எல்லாத்தையுமே ரொம்ப கவர்றது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிப்பர் இது தான். ரொம்ப யூனிக்கான நிறைய ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து பியோர் லெதரில் அவங்களே ஹேண்ட்மேடாக ரெடி பண்ண ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரி ஃபேப்ரிக்லேயும் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த ஆக்சிடைஸ் ஜுவல்லரி இருக்குது இல்லையா, ஸோ அதை வச்சு இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ். இந்த ஆக்சிடைஸ் பண்ணது எல்லாமே வந்து 950 ரேஞ்சஸ் சொன்னாங்க. ஸோ அந்த ஃபேப்ரிக் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 750 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து 650 700 அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான். நிறைய மாடல் இருக்குது. ஹீல் மாடலும் வச்சுருக்காங்க, இல்லை நார்மல் ஃப்ளாட்டாக வேணுனாலும் இருக்குது, இல்லை ஷூ டைப்பில் ஜூட் டைப்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி நமக்கு ஆரி ஒர்க்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா, நார்மலாக ப்ளவுஸில் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ்லேயே சில இதில் வந்து கொடுத்துருப்பாங்க காட்டன் ஃபேப்ரிக்கில் இருக்க மாதிரி. பின்னாடி பேக் பெல்ட்டோட பார்த்தீங்கன்னா இந்த ஷூ மாடல் வந்து வரும். பின்னாடி வந்து ஓப்பனாகவும் இருக்குது, இல்லை நார்மல் ஷூ டைப்பில் நம்ம கவராகி வரும் இல்லையா, அந்த மாடல்லையும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கடை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பித்தளை பொருட்கள் தான். ஸோ நீங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நீங்கள் யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கறதுக்குனா கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தான ஒரு கடை. ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. செம்ம ஹெவியான ப்ராடக்ட் தான் எல்லாமே. அவ்வளோ நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் யூனிக்காக நிறைய பீசஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நம்ம வால் டெக்கார் பண்ணுறதுக்கு இல்லை யாருக்காவது இதுவுமே வந்து கிஃப்டிங்க்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு யூனிக்கான பீஸ் இது. ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சாரீ அந்த இதில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த ஃப்ரேமிங் பேக்ரவுண்ட் கொடுத்து அதுக்கு மேலே இந்த பித்தளை இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக வந்து அதை டெக்கரேட் பண்ணி ஒரு ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பெரிய சைஸ் ஃப்ரேம் வரைக்குமே இருக்குது. ஸோ ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் இது. நிறைய மாடல் இருக்குது அதில் பாருங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து யூஸ்ட் ஐட்டம்னு நினைக்கிறேன். அந்த பித்தளை இதுலேயே வந்து அந்த அடுக்கு பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே பாருங்கள் வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து நிறைய அந்த பித்தளை பொருள்லாம் அந்த காலத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் இப்போ வந்து கிடைக்காது இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் விளக்குலேருந்து தூக்குவாளி இதெல்லாமே எங்கள் வீட்டில் நான் முன்னாடி பார்த்துருக்கேன். இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல, பட் வந்து இருக்குது. அந்த ஜக்கு மாதிரி வரும் இல்லையா, அதுலேயே நிறைய ஐட்டம்ஸ், அந்த டேபிள்ஸு டெக்கார் ஐட்டம்ஸு நார்மலாக கபோர்ட் மாதிரி வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து அந்த யூஸ்டு ஐட்டம்னு நினைக்கிறேன் அதில் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கடையில் வந்து ஃபுல்லாக வந்து இதுவுமே வந்து ஃப்ளோர் மேட்டு தான். டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 rupeesலேருந்து வந்து வச்சுருக்காங்க. 100 rupees மேட்டே பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இது எல்லாமே வந்து வெறும் 100 rupees தான்.
ஸோ ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து மெஷின் வாஷ், ஹேண்ட் வாஷ் எதுனாலுமே வந்து பண்ணிக்கலான்னு வந்து சொன்னாங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுலேயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 100 ருபீஸ்லேருந்து 150, 200, 350, அதுக்கப்புறம் வந்து பெரிய அந்த மேட்டு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட வச்சுருக்காங்க. 1500, 4000 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. நார்மல் பெரிய கார்பெட் மாதிரிலாம் நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அதுலேயே நிறைய டிசைன்ஸ் வந்து யூனிக்காக நிறைய பீசஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம செராமிக் கப்பு இருக்குது இல்லையா, ஸோ அந்த கப்பு, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன அந்த சர்விங் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வித் லிட்டோடு வரக்கூடிய செட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஹேண்ட் வாஷ்க்கு டிஸ்பென்சர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேயே செராமிக்கில் டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் சைஸில். அண்ட் இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பூச்செடி வந்து வைக்கிற மாதிரி அந்த தொட்டிங்க எல்லாமே வந்து செராமிக்கில். அதுக்கப்புறம் துளசி மாடம் எல்லாமே வந்து செராமிக் இதில் வந்து வரக்கூடியது. ஸோ எல்லாமே வந்து பெரிய சைஸ் தான். ஸோ அவ்வளோதான், இந்த இந்தியன் ஆர்டிசன் பஸாரை வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் 6th இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.